முன்னாடியில் உட்காருங்க, அப்பதான் வந்து பேச முடியும். அண்ட் மோகன் சார் பார்த்துக்கிட்டே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து தமிழ் சினிமாவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சார்லாம் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. சார் எல்லாரும் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க. செல்ஃபி மொபைல் யூஸ் பண்றவங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Gerald. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லைங்கிறது இல்லை. ஏன்னா உங்க எல்லாருடைய பிரார்த்தனை நல்ல எண்ணங்கள்னா தான் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னென்ன சாதிச்சிருக்கேன், எத்தனை படம் நடிச்சிருக்கேன், எத்தனை படம் சில்வர் ஜூப்ளி, எத்தனை புது ப்ரொடியூசர், எத்தனை டைரக்டருங்கிறத விட உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கிறது தான் எனக்கு பெருமையா இருக்கு. நான் எப்பவுமே சொல்வேன், உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிற இடத்துல எனக்கு சாகும் வரை சோறு போடுவாங்க. ஏன்னா அதான் என் பேங்க் பேலன்ஸ். அவங்க தான், அவங்களோட பிரார்த்தனைகள் ஆகட்டும், அவங்க எப்பவுமே நீங்க திருப்பி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையை ஊட்டுறது அவங்க தான், நீங்க தான். இந்த நன்றியை நான் வந்து 2020 ஒரு நல்ல படத்துல கொடுத்து தான் பேசணும்னு இருந்தேன். ஆனா திரு கருணாகரன் அவர்கள் என்ன விடவேலை துரத்தி இது ஒரு டேட்டை வாங்கி இப்படி பண்ணிட்டாரு. எனவே அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன். பொதுவாக இந்த ஒரு மேடையில் நான் பேச வேண்டிய ஒரு 2 விஷயங்கள் என்னன்னா, என்னோட கடமை என்னன்னா, நான் எப்பவுமே என்னோட தயாரிப்பாளர்கள் என்னோட முதலாளின்னு சொல்லுவேன். அவங்களுக்கும் டைரக்டர் டீமுக்கு தான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களோட முயற்சி, டைரக்டர்கள் கொடுக்குற நல்ல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கத்தில் தான் நான் நல்லா ஜெயிச்சேன்னுட்டு. ஆனால் டைரக்டர் டீம் பண்ணும்போது அதில் டெக்னீஷியன்ஸும், மியூசிக் டைரக்டரு, எடிட்டரு, கதை வசனம் கர்த்தா எல்லாரும் இருப்பாங்கங்கிறது வேற. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பின்னுட்டு இவன் இருக்கான். இவனை நான் வந்து குழந்தை வேலுன்னு இவன் உண்மையான பேரு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து இவன் தான் என்னோட அசிஸ்டன்ட். என் பொண்டாட்டி பொறாமைப்படுற ஒரே வாரல் இவன் தான். ஏன்னா நான் என்ன எப்படி நின்னா எப்படி ஒரு என்னோட அசைவுகள் முதல் கொண்டு இவனுக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு 20லேருந்து 22 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைப்பேன். நான் உழைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. இவன் ஒரு நாளைக்கு ஒரு 35 மணி நேரம் என்னோட உழைப்பான். அப்படி ஒரு என்னை பாதுகாப்பா இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தோம், வளர்ந்தோம். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
ஸோ ராஜேந்திரன் என்னுடைய நண்பன் காஸ்டியூமர், அவனையும் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் கண்டிப்பாக கூப்பிடுறேன். அவன் எனக்கு காஸ்டியூமர் பர்சனலாக. என்னோட படங்களில் காஸ்டியூம் எவ்வளோ பாப்புலர்ன்றதுக்கு அவன் தான் காரணம். அவன் வந்து எக்ஸ்ட்ரானரி டிசைனர். அவர் வந்து இது வரைக்கும் நடிகர் இப்போ இருக்கிற இளைய தளபதி விஜய்க்கும் அவர் தான் காஸ்டியூமர்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த பெருமை சேர வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் என்ன படங்கள் பார்த்தா இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமர் வேணும்னு கூப்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமர். அவன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அடுத்ததுக்கு வருவார். அவர் வந்து இவரை கூட்டிகிட்டு வந்தார். என்னை கூட்டிகிட்டு வரும்போது ஊட்டியில் இவ்வளோ தான் இருக்காங்க. மிரர் எடுத்த போது இப்படி நிற்பான், அந்த உலகம் இருப்பான். ஆனால் அவனோட உழைப்பு ஒரு 24 hours என் மேலே இருக்கும், என்னை நோக்கி இருக்கும், என்னை சுற்றுலு இருக்கும், தவிர வேற எந்த ஒரு எண்ணத்துலையும் வாழ்ந்ததில்லை அவன். அதுக்காகத்தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. அப்புறமா நம்ம ஜெராட் இந்த சோஷியல் மீடியாவுக்கு கூட்டிகிட்டு வந்த உங்களை எல்லாரையும் ஒன்றாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஜெராடுக்காகட்டும், ரமேஷ் குமார் சாமி அவர்களாகட்டும், கருணாகரன் அவராகட்டும், இவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏன்னா நான் பொதுவாக ஒரு படம் கொடுத்துட்டு மீட் பண்ணோம். ஏன்னா உங்கள் பிரார்த்தனைக்கு நான் திருப்பி நன்றி சொல்ல வேண்டியது ஒன்று, கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கன்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு படமாக பண்ணணும்னு தான் இவ்வளோ டிலே. வேற ஒன்றுமே இல்லை. மாதத்துக்கு ஒரு 2 ஸ்கிரிப்ட் வருது. ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இங்கே ஒத்துக்கிட்டா இங்கே ஒத்துக்கிட்டா அவங்க சிங்க் ஆக மாட்டேங்கிறது. ஸோ அதனால நான் பண்ணாமல் இருக்கேன். இப்போ கடவுள் புண்ணியத்திலையும் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் அமைஞ்சிருக்கு. அது கண்டிப்பாக 2020 பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் எப்பவும் போல இந்த படத்துக்கு இனிமேயும் எனக்கு என் குடும்பத்திற்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். யாரு சார் மன்றம் ஆரம்பத்தில் இருந்தப்ப எல்லாரும் மன்றம் வச்சு எவ்வளோ பேர் சாரோட பேரை கொண்டு போனாங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு சாதாரணமாக பேச திணறும், சார் பார்த்து பேச திணறும். ஓகே, அந்த ரசிகர் மன்றத்திலேருந்து வெள்ளக்கோவில், ஈரோடு வெள்ளக்கோவிலிருந்து திரு செல்வராஜ் வந்திருக்கிறாரு. அவருக்கு சார் மரியாதை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மௌனராகம் படத்தில் ரொம்ப அட்மையர் ஆகி மௌனராகம் மோகன் ரசிகர் மன்றம் வைத்திருந்த திரு சரவணகுமார் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. இதை தாண்டி திருவொற்றியூர்ல சுரேஷ்வாதின்னு ஒருத்தர் சாரோட பேரில் இரவு பாடசாலையெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. அவர் கொஞ்சம் கூப்பிட்டு வந்து கௌரவிக்கணும்னு நினைச்சோம். நான் ஏற்கனவே கூட சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சாரோட பேரில் இரவு பாடசாலை நடத்தி நிறைய பேருக்கு பாடம் எடுத்து கல்வி புகட்டியிருக்காங்க. அது சாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கொஞ்சம் தாமதமாக வர முடியாமல் போயிடுச்சு, பின்னாடி வருவார். அனைவருக்கும் நன்றி. கவிதை மட்டும். கவிதை ஓகே. ஸோ இந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸோ இந்த 2020 வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மோகன் சாரை மறுபடியும் வந்து நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து ஒரு புது படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லி ஆகணும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இதை விட ஒரு சந்தோஷமான தருணம் இன்னைக்கு இருக்க முடியாது. ஸோ இந்த 2020 வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான இயராக இருக்க போது. எப்போதுமே வந்து நம்ம மோகன் சாரோட சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மூவிஸ் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான், எப்போ வந்து இவங்க வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஃபைனலாக வந்து மறுபடியும் இந்த வருஷம் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். அண்ட் ஸோ சாருக்காக ஒரு கவிதை ஒன்று இருக்கு. ஸோ சாருக்காக ஒரு கவிதை இருக்கு, அதை சொல்லிடுறேன். ஒளி வாங்கி உயர் புகழை உலகத்தில் பெற்றிடவே சலிக்காமல் கைப்பற்றி சந்தோஷ பாடல் ஒன்று விளைவிக்கும் கவலைக்கும் வெடிவொன்றை பாடலாக தலைக்கின்ற உடல் மொழியில் தந்தவர்தான் கலைச்செல்வன் மோகன். பயணங்கள் முடிவதில்லை படத்தின் வழி, பாடல் வரி துயரங்கள் கலைந்துவிடும், தூண்டுகோலாய் இருந்துவிடும், அயர்வினியை போக்குதற்கு அதிசயமாய் பறந்து வரும், வயல்வெளியில் உழைப்போருக்கும் வசந்தமாக்கி துயர் போக்கும்,
கிளிஞ்சல்கள் படத்தினிலே கிளுகிளுப்பு ஊட்டுவதால் ஒளிந்திருக்கும் மனக்கவலை ஓடி இங்கு பறந்துவிடும். பிழிந்து தரும் இசை அமுதால் பிசைந்து விடும் இதய அமுதத்தை வழிந்தோடும் மின்னிசையில் வசமாக்கும் நம் இதயம். கோபுரங்கள் சாய்வதில்லை கூறுகின்ற பாடலெல்லாம் தூபமிடும் உணர்வுக்கு துணை இருக்கும் காதலுக்கு. கோபம் அது இருந்தாலும் குரல் கேட்க மனம் மாறும் தாபம் அது பெருகிவிட தன் துணையே நாட வைக்கும். உதய கீதம் பாட்டனைத்தும் உறங்கும் மனம் எழுப்பிவிடும். விதையாக வரும் இசையை விருட்சமாக காட்டிடுவார். சிதையாத நற்புகளை திரைப்படத்தால் பெற்றுவிட்டார் இதய கோவில் கலைச்செல்வன் மோகன் அவர்கள். இன்னிசை போல் வாலியவே. இந்த கவிதை சாரோட ரசிகை கிருஷ்ணவேணி என்றவங்க எழுதி அனுப்புனாங்க. அவங்களுடைய சார்பாக அவங்க நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த ஒரு வார்த்தை ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, அடிக்கடிக்கு என்ன பெத்தவங்களோட என்ன ஃப்ரெண்ட்ஸை விட ரசிகர்களாகிய நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உண்மையாகவே இப்படி வரைக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆவாங்கன்னா, ஒரு படங்கள் வெற்றி தோல்வி அடையும்போது கூட இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க. இந்த ஒரு சொத்து பிரியர் மாதிரி அதெல்லாம் இருக்கும். பட் டெஃபினட்டாக இங்கே மட்டும் இல்லை, நான் இப்போ தான் சமீபத்தில் யூரோப் டூர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அங்கேயும் பார்த்தா எல்லாரும் நான் இருக்கேன்னால எல்லா வேலைகளும் விட்டு, இப்போ எனக்கு தெரியும் நீங்களெல்லாம் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, எவ்வளோ தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேலை போயிட்டு இருக்கீங்க, ஃபேமிலி இருக்கும், பசங்க இருக்காங்க, எல்லா விஷயங்களும் விட்டு வருதுங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம், சாத்தியம் இல்லாத வார்த்தை. ஆனால் அவங்களும் அங்கேயும் thousands of kilometers நான் இருக்கேங்கிறதுக்காக வந்துட்டு பார்த்து போவாங்க. போகும்போது இதுதான் சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் மறுபடியும் நடிப்பீங்க, நாங்கள் இந்த படத்தை பார்த்தே தீர்வோம் தான் சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒன்று தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயம். அது கண்டிப்பாக இந்த 2020 நிறைவேற்றியே தீருவேன். தேங்க்யூ. அரக்கோணத்திலிருந்து போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பாக வந்திருக்காங்க. அவங்க சாருக்கு மரியாதை பண்ணுவோம். ஓகே, நான் பட்டுனா நான் சொன்னேன். ஓகேண்ணா. அடுத்து திரு ஸ்ரீராம் சார் அவர்கள் சாருக்கு உடை இருக்க இருப்பிடம் சுவாசிக்க மோகன் படம் மோகன் பாட்டு.